ராமானுஜாய நமக. வைகாசி மாதம் வளர்வரையில் வருகின்ற ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். விஷ்ணு பகவான் இந்த ஏகாதசியில் தான் மோகினி அவதாரம் எடுத்தார். அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் வந்ததாக சொல்வார்கள். இந்த ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் இந்த பிறவின் பாவம் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவியின் பாவமும் அழியும். கிருஷ்ணர் தர்மரிடம் இந்த ஏகாதசியின் பெருமையை ராமருக்கு வசிஷ்டர் சொன்னதாக சொன்னார். சீதா பிராட்டியை பிரிஞ்சு வாடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய துன்பம் தீர்ப்பதற்கு என்னதான் பலின்னு வசிஷ்டரிடம் கேட்டார். இந்த உலகத்திற்கு மோகினி ஏகாதசியின் பெருமையை கூறவே ஸ்ரீ ராமபிரான் இப்படி கேட்கிறார் என்று தெரிஞ்சுக்கிட்டு வசிஷ்டர் இதன் பெருமையை ஒரு கதை மூலம் சொன்னார். ராமா, உங்க சூரிய குலத்திலேயே யுதிமான் அப்படின்னு ஒரு ராஜா தர்ம வழியில ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் ஊர்ல தனபாலன்னு ஒரு செல்வந்தர், மிகுந்த விஷ்ணு பக்தனா. அவர் நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. ஊருக்கு குளம் வெட்டுறது, கோயில் கட்டுறது, ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறதுன்னு நல்ல நல்ல காரியங்களை செஞ்சு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவருக்கு 5 பசங்க. அதுல கடைசி பையன் பேரு திருஷ்டபுத்தி. அவன் கெட்டவங்களோட சேர்ந்து சூதாடுறது, குடிக்கிறது, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறது, சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிடுறது, கோவிலே போகாம கடவுளே கும்பிடாம பாவங்களையே செஞ்சுட்டே இருந்தான். அவங்க அப்பா அவனை வீட்டை விட்டே துரத்தினாங்க. அவனும் அவன் கையில இருந்த பணம், நகை எல்லாத்தையும் இழந்துட்டான். அதே ஊர்லயே திருடி அடிக்கடி மாட்டிப்பான். அவங்களும் அவங்க அப்பாக்காக பார்த்து போனா போகட்டும்னு புத்திமதி சொல்லி விட்டுருவாங்க. ஆனாலும் இவன் திருந்தல. அந்த நாட்டு ராஜா இவன் அடிச்சு நாட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஏதோ இவன் முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினால கவுண்டின்யர் அப்படின்னு ஒரு முனிவரை காட்டுல பார்த்தான். அவங்க கங்கையில புண்ணிய நீர் அடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அணிந்திருந்த காவி துணி இவன் மேல பட்டதுனால இவன் நல்லவனா மாறிட்டான். முனிவரை வணங்கி என்னோட பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்றதுன்னு கேட்டான். முனிவரும் இந்த வருகின்ற மோகினி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவனும் மோகினி ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம தூங்காம பெருமாளையே நினைச்சு விரதம் இருந்தான். என்ன அதிசயம்! இவன் தேவனா மாறி கருட பகவானே இவனை விஷ்ணு லோகத்துக்கு அழைத்து சென்றாங்களாம். ராமரே இந்த மோகினி ஏகாதசி விரதம் இருக்கும்போது நாமளும் இருக்க வேணாமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.